ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது எது? நான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வரும்போது, நான் ஆன்மீகவாதியா இல்ல. நான் ஒரு கத்தோலிக்கராக வளர்க்கப்பட்டேன். ஆனா, அத நடைமுறையில பின்பற்றல. நான் நினைக்கிறேன், ஒவ்வொருவரின் முகத்திலும் பார்த்த மகிழ்ச்சி தான் என்னை இதற்கு ஊக்குவித்ததாக நான் நினைக்கிறேன். மற்றும் இந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையிலே இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்பதை நான் கண்டறிய நினைச்சேன். அதுதான் என்னுடைய பிரம்மாகுமாரிகள் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஊக்குவித்தது. அந்த நேரத்துல உங்களோட வயசு என்ன? 27. கர்மா என்பதை பற்றிய உங்களது கருத்து என்ன? இப்போது கர்மம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் அத மொழிபெயர்ப்பு பண்ணும்போது செயல் அப்படின்னு அர்த்தம். நாம் எப்போதும் செயல்கள் செய்வதை பற்றி பேசுறோம். நாம் நம்மை சுற்றி பார்க்க போனா, நம்ம செயல்கள் நிறைந்த ஒரு உலகுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு விஷயத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்ல. அது என்னன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு அப்படின்றது. அதனால நாம செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த செயலினால இருந்து வரும் பின்விளைவை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்கா? அதனால நான் கர்மா என்பதை பற்றி நினைக்கும்போது, கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே செயல்களினால தான் ஆகுது. தியானம் மற்றும் சுய மாற்றத்தை பற்றிய தங்களது கருத்து? நம்ம எப்படி தியானம் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளல அப்படின்னா, மாற்றம் என்பது முடியாததாகும். நல்லது தியானம், அதாவது மெடிடேஷன்ற அந்த ஒரு முதல் பாகம் மெடி மற்றும் அந்த வார்த்தையில முதல்ல இருக்கு. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, குணப்படுத்துதல். அதாவது ஒரு மருந்து உடம்பை பார்த்துக்குது. தியானம் மனதை கவனிச்சுக்குது. இது இதுவரைக்கும் நமக்கு கற்பிக்கப்படாத ஒரு விஷயமாகும். நம் மனமானது எப்போதும் மிகவும் சுதந்திரமா இருக்கு. அதனால நம் மனதை கவனிச்சுக்கல அப்படின்னா, நம் எண்ணங்களை சோதித்து பார்க்க ஆரம்பிக்காத வரை, சுயத்தை மாற்றுவது அப்படின்றது ரொம்ப முடியாததாகும். நாம நம்முடைய எண்ணங்களை சோதித்து பார்க்காத வரைக்கும் நம்ம சுயத்தை மாற்ற முடியாது. நான் எனக்குள் சோதித்து பார்த்தபோது, நான் அமைதியாக இருக்கும்போது என் மனதில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத என்னால கவனிக்க முடியும். அது ஒரு முக்கியமான நேரம். ஏன்னா என்னை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால தான் நான் தியானம் என்பது சுயமாற்றத்திற்கு மிகவும் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன? உலகில் இன்று பேசப்படும் முக்கியமான விஷயங்கள்ல உணவு அப்படின்றதும் ஒன்றாக இருக்கு. உலகில் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல இது இடம்பெறுது. சினிமா படங்களும் உலகில் இதை பத்தி காண்பிக்கிறாங்க. எல்லா கலாச்சாரங்களும் உணவை பற்றி பேசப்படுது. ஆனா கடந்த நூற்றாண்டில் அதிகமாக உணவு என்பது தெருக்களில் இருக்கும் உணவு கூடங்கள்ல தயாரிக்கப்படுது. ஆனா யாருக்காவது மகிழ்ச்சின்றது இருக்கா? இதுதான் அங்க குறையா இருக்கு. ஏன்னா இன்று உலகில் எது இல்லை என்றால் உணவு மற்றும் குடும்பம் என்பது. தொழில்நுட்பத்தின் காரணமாக மக்கள் துரித உணவு எடுத்துக்கிறாங்க. முன்பு இந்த மாதிரியான துரித உணவு இல்லாத போது மக்கள் வீட்டிற்கு சென்று குடும்பத்தோட அமர்ந்து அனைவரும் ஒண்ணா சாப்பிட்டாங்க. மற்றும் எப்போதும் உணவை தயாரிப்பதற்கு ஆட்கள் இருந்தாங்க. மற்றும் அதை மிகுந்த அன்போட தயாரிச்சாங்க. பல நேரங்கள்ல மக்கள் ஒண்ணா சாப்பிட்டு ஒன்றாக இருந்து மிகுந்த கலாச்சாரம், அவர்கள் குடும்பமாக சாப்பிட்ட போது மற்றவர்களையும் வரவழைச்சாங்க. ஆனா இப்போ மக்கள் வெளியில் உணவை வாங்குறாங்க. ஆனா அவங்க உணவை வாங்கலாம், அன்பை வாங்கல. அன்பை வாங்க முடியாது. அன்பை அனுபவம் மட்டுமே செய்ய முடியும். உணவை அன்போட சமைத்து, அன்போட பங்கிட்டு, அன்போட சாப்பிடணும். பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? தியானம் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. நான் எப்பொழுதுமே நினைப்பேன், நீங்க ஏதாவது ஒன்றை பற்றிய கருத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதை முயற்சி செய்யணும். மற்றவர்களின் கருத்துக்களை கவனிக்க கூடாது. மற்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்க்காதீங்க. நீங்களே அதை முயற்சி செய்யுங்க. அதனால உங்க மனதுல நான் இந்த தியானத்தை முயற்சிக்கலான்ற லேசான எண்ணம் இருந்தா அதை உடனடியா செஞ்சிடுங்க. ஏன்னா இப்பொழுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தல அப்படின்னா உலகம் வாழ்வதற்கு மிக கடினமான இடமாகிவிடும். உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைக்காது. ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள்? 41. ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன?
வாழ்க்கை ஒரு வித்தியாசமான உணர்வுகளோட வாழ்வது. பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன? நம்ம எங்க போனாலும் அங்க எப்போதும் நமக்கு இவங்க சொந்தமானவங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன? இது ஒரு தனித்துவம் வாய்ந்தது மற்றும் இதனுடைய உண்மை என்னன்னா, உங்களுடைய மனதை நீங்க மாற்றிக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்துறீங்க. அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது? அமைதி சக்தி ஒருவரை நிதானப்படுத்தி சிந்திக்க வைக்குது. ஓம் சாந்தி.